பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் செப்டம்பர் மாதம் முதல் நாள் காலை நேரத்தில் மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். என் ஆண்டவருடைய அளவில்லாத கிருபையும் சமாதானமும் சுகமும் ஆரோக்கியமும் செழிப்பும் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் உங்களில் பெருகட்டும் என் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இம்மட்டுமாய் நடத்தி வந்தவர் கைவிடுவாரோ? கைவிடவே மாட்டார். 8 மாதங்கள் ஓடி உருண்டோடி போய்விட்டது. 9வது மாதம் காலையில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த குறுஞ்செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதா? ஆங்கிலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே மற்றும் ஹிந்தி மொழியில் நம்மால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அனுப்பிக்கிட்டே வரோம். நான் என்ன உங்களுக்கு அன்போடு சொல்கிறேன்னா, தமிழ் மொழியில் கேட்ட தமிழின மக்கள் தயவு செய்து இந்த லிங்கை மற்றவங்களுக்கெல்லாம் அனுப்புனீங்கன்னா அவங்களும் உங்களை போல கர்த்தருக்குள்ள பலப்பட முடியும். ஆங்கிலத்தில் கேட்கிறவங்க உங்களுடைய ஆங்கிலம் தெரிந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் தயவு செய்து அனுப்பி வைங்க. அதே போல் தான் ஹிந்தி மொழி பேசக்கூடிய மக்களே, நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு அருகாமையில் உள்ள தெரிந்த விசுவாச குடும்பங்களுக்கெல்லாம் அனுப்புங்க. ஓகே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். சரியா? நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நீங்கள் வட மாநிலத்தில் இருப்பீங்க. அதனால் நம்ம எல்லாரும் இந்தியர்கள். ஆனால் மொழியில் கலாச்சாரத்தில் சரியா நம்ம கொஞ்சம் வித்தியாசப்பட்டவங்க. ஆனால் நம்ம எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகள். அதனால் ஹிந்தி மொழி பேசக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்குள்ளும் ஆண்டவரே இந்த அனுதினமும் ஆவியானோடு பரவட்டும் அப்படி நோக்கத்தோடு நீங்கள் செயல்படணும்னு உங்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, இந்த மாதத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரம், த புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 36ல் 7ஆம் வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான், கர்த்தராயிருக்கிற ஆண்டவராயிருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பிரைஸ் காட். உங்களுக்காக என் ஆண்டவருடைய கரம் உயர்த்தப்படும். உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் கர்த்தருடைய கரம் உயர்த்தப்படும். சரியா? கர்த்தருடைய கரம் உயர்த்தப்படும் போது என்னெல்லாம் நடக்கும் என்பதை நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கர்த்தருடைய கரம் அவன் மேல் வந்து அமர்ந்தது, அவன் ஆவிக்குள்ளானான் அப்படின்னு பைபிளை வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய கரம் விலையேற பெற்றது. அவருடைய கரம் மட்டும் உங்க வீட்டில் அமர்ந்துருச்சுன்னா, அவங்க மேல அமர்ந்துனா எந்த கரங்களும் உங்களை தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால் ஆண்டவரே, இந்த செப்டம்பர் மாதம் ஆண்டவரே என் கரத்தை உயர்த்துவேன் சொன்னீர். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, எசேக்கியேல் 36:7 நான் எழுதி வைத்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே, அடிக்கடி நான் அதை வாயை திறந்து அறிக்கை பண்ணுவேன். நிச்சயமாய் ஆண்டவரே, உம்முடைய கரம் உயர்த்தப்படும் போது அந்த உயர்வில் நாங்கள் எல்லாரும் அடைக்கலமாக இருப்போம். அதை நிமித்தம் உம்முடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படும். பிரைஸ் காட். ஜெபம் பண்ணிரோமா? எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆசீர்வாதமான இந்த செப்டம்பர் மாதத்தின் முதலாம் நாளுக்காக தோத்திரம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னீரே. இந்த ஆண்டவரை எசேக்கியேல் 36:7 படி கர்த்தராகிய ஆண்டவர் நான் என் கரத்தை உயர்த்துவேன் என்று சொன்னீரே. உங்க கையை நீட்டிட்டா போதும் ஆண்டவரே, சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும். உங்க கரத்தை நீட்டிட்டால் ஆண்டவர் வாதை நிறுத்தப்படும். உங்களுடைய கைகளை நீட்டிட்டீங்கன்னா ஆண்டவரே தரித்திரம் ஒளியும். ஆண்டவரே, உங்களுடைய கரத்தை நீட்டிட்டா ஆரோக்கியம் பிறக்கும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி நீர் பாதுகாத்து கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே வழி நடத்துகிற அன்புக்காக கோடி ஸ்தோத்திரங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி இந்த குட்டி குறுஞ்செய்தியை குயிக்கா எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும். மீண்டும் சந்திப்போம். God bless you.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.